இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு அவர் ஏதாவது கேட்பாருன்னு சொல்லிட்டு மொத்த யூனிட்டையும் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுக்குவாங்க. இவங்க அந்த மாதிரி அவரை வந்து நான் பார்த்த வரைக்கும் அவர் கூட இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இதை சொல்லக்கூடாது, பட் இதுதான் சொல்கிறேன். பட் அவர் கூட இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் டைரக்டர் திடீர்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய செட்டப்பை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுறாங்க. அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டீங்கன்னா கேட்கவே இல்லையே அப்படின்னுவாரு. அப்போ நீங்கள் என்னென்னா அவர்கிட்ட முதல் நாளே நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார்ல. சரி, இதுதான் நாளைக்கு ஷூட் பண்ண போகிறேன்னு. அதை நீங்கள் பக்காவாக நின்று அவருக்கு பிளான் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஒரு சிக்கலும் கிடையாது. இவங்க வந்து அவர்கிட்ட நெருங்க பயந்துக்கிட்டு ஏதாவது திட்டுவார், சண்டை போடுவார். அதாவது இவங்களும் ஒரு மைண்ட், அவர் திட்ட போகிறதும் கிடையாது. இவங்க எல்லாருமே அவர் மேலே வந்து அந்த மாதிரி ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க. வேலைக்கு போகிற எல்லாருமே வந்து ஐயோ போனால் திட்டுவார், அவர் என்ன கேட்குறாரோ அப்பப்போ ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவங்களாம் பட்ஜெட்டை ஏற்றுறாங்களே தவிர அவர் வந்து எதுலேயுமே தேட மாட்டார். ப்ரொடக்ஷன் சைடில் வந்து எனக்கு அது வேணும், இது வேணும், இது இல்லை, அது இல்லை, அதெல்லாம் கேட்க மாட்டார். எனக்கு ஸ்பாட்டில் ஷூட்டிங்க்கு இது தேவை, அதை கொடுத்துரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அவ்வளோதான்.